ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 74. அன்று சனிக்கிழமை காலையிலேயே யாழினி அந்த காட்சியை பார்த்துவிட்டு வயிற்றெரிச்சலுடன் ஹாலில் அமர்ந்திருந்தாள். ஆரியன், என்ன யாழினி, மூஞ்சியை ஏன் இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்க என்று அவளை கிண்டல் செய்ய யாழினி அவனை முறைத்து பார்த்தாள். ஆரியன், வேண்டாம் வேண்டாம், இப்படியெல்லாம் பார்க்காத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று மேலும் அவளை கிண்டல் செய்தான். யாழினி, என்ன தப்பிச்சிட்டோம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்றாள் பற்களை கடித்தபடி. ஆரியன் அவளின் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தவன் யோசிப்பது போல் பாவனை காட்டியபடி, நீ என்ன சொல்றன்னு புரியலையே, நான் என்ன தப்பிச்சிட்டேன்? யாழினி, அங்க பாரு என்று கண்களால் காட்ட அதை பார்த்த ஆரியனுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆரியன், அப்பாடா, ஒரு வழியா நான் தப்பிச்சிட்டேன் என்று பெருமூச்சு விட்டபடி கூற, யாழினி அவனின் முதுகில் 2 அடி போட்டவள், ஒழுங்கா நீ அவளை காதலிச்சிருந்தா அவ இப்படி உங்க அண்ணன் பின்னாடி சுத்துவாளா என்று கேட்டாள். ஆரியன், இங்க பாரு யாழினி, லவ் எல்லாம் தானா வரணும், இப்படி ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. யாழினி, உன்னால் இப்போ என் வாழ்க்கையே இப்போவோ அப்போவோன்னு அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆரியன், உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு, இருந்தாலும் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது என்றான் சிரிப்பை அடக்கியபடி. யாழினிக்கு மேலும் கோபம் அதிகரிக்க, உனக்கெல்லாம் நல்ல பொண்டாட்டியே கிடைக்க மாட்டாடா, கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போற பாரு, தினமும் உன் பொண்டாட்டி கையால் ஒரு அடியாவது வாங்குவேன். ஆரியன் அதிர்ச்சியாக பார்த்தபடி, இங்க பாரு யாழினி, நீ வேற எந்த விஷயத்துல வேணும்னாலும் சாபம் விடு, ஆனால் என் பொண்டாட்டியை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். யாழினி, அப்படி தாண்டா சொல்லுவேன், என்ன பண்ணுவேன், என் புருஷனை கோர்த்து விட்டுட்டல்ல, அப்படி தான் பேசுவேன் என்றால் விடாமல். ஆரியன், பரவாயில்ல, என் பொண்டாட்டி தானே அடிக்கிறா, அவள் அடித்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன், ஆனால் உன்னோட நிலைமை தான் ரொம்ப பாவம் போல இருக்கே. அங்கே பாரு, 2 பேரும் எப்படி ஜாலியாக நடு ஹாலில் உட்காந்துக்கிட்டு சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், அண்ணன் அவள் பக்கம் விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆரியனின் வார்த்தை யாழினியின் தலையில் கல்லை தூக்கி போட்டது போல் இருந்தது. அடப்பாவி, ஏண்டா இப்படி வாய வைக்கிற? அப்போது அங்கே வந்த ஆரணி, என்ன யாழினி, அபி அண்ணாவும் ஷைலஜாவும் ஏதோ சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க என்று யாழினியிடம் கேட்க ஆரியன் சத்தமாக சிரித்தான். ஆரணி புரியாமல் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்தபடி, என்னாச்சு, நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்னு நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க என ஆரியனிடம் கேட்டாள். ஆரியன், இவ்வளவு நேரம் நாங்களும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், கரெக்டாக நீயும் வந்து அதையே கேட்டியா, அதான் சிரிப்பு வந்துருச்சு. எப்படி ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல, இதுதான் பிளட் ரிலேஷன்னு சொல்கிறது. யாழினி முகத்தை தூக்கி வைத்தபடி என்று சோபாவில் அமர்ந்தாள். ஆரணி, என்னாச்சு என்று மெதுவாக ஆரியனிடம் கேட்க, ஆரியனும் அதே போல் மெதுவாக, இவ புருஷனை அந்த ஷைலஜா கரெக்ட் பண்ண பார்க்குறாளாம், அதான் மேடம் கடுப்பாக உட்காந்துருக்காங்க. ஆரணி, அண்ணா ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறார் பாரு, யாழினி எவ்வளவு கவலைப்படுறா. ஆரியன், அண்ணா பண்ணா ஏதாவது அர்த்தம் இருக்கும் ஆரணி, இல்லைனா ஷைலஜா கிட்ட இவ்வளவு சாதாரணமாக பேச மாட்டாரே, வேற என்னமோ இருக்கு என்றான் அவளை பார்த்தபடி யோசனையோடு. அப்போது மீரா கிச்சனில் இருந்து வெளிவந்தவர், யாழினி, ஆரணி, ஆரி எல்லாம் சாப்பிட வாங்க என்று குரல் கொடுத்தார். ஆரியன், சரி சரி வா, சாப்பிட்டுட்டு தெம்பா அவங்களை எப்படி போட்டு தள்ளலாம்னு யோசிக்கலாம், இப்படி சாப்பிடாமல் உட்கார்ந்திருந்தா பசியில் எந்த யோசனையும் வராது. யாழினி, நான் ஒன்றும் வரல என்று உணவருந்தியபடியே பேசிக்கொண்டிருக்கும் அபிமன்யுவையும் ஷைலஜாவையும் பார்த்து கடுப்பாக கூறினாள். ஆரியன், இங்க பாரு யாழினி, இப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்து நீ ஒதுங்கி ஒதுங்கி போனேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்று சீரியஸாக கூறுவது போல் கேட்டான். யாழினி இவன் உண்மையாகவே எதுவோ கூறப்போகிறான் என்று எண்ணியவள், என்ன என்றாள் ஆர்வமாக. ஆரியன், அப்புறம் நீயே உன் புருஷனை அவளுக்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும், நீயே ஒதுங்கிட்டன்னு நினைப்பாங்க, இதெல்லாம் தேவையா? யாழினியும், ஒருவேளை ஆரியன் கூறியது உண்மையாக இருக்குமோ என்று யோசித்தவள், சரி வாங்க சாப்பிடலாம் என்று முன்னே நடந்தாள். ஆரணி ஆரியனிடம், ஏண்டா இப்படியெல்லாம் அவளை போட்டு குழப்புற? ஆரியன், எல்லாம் ஒரு ஃபன்னு தான், பாரு இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆரணி, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது ஆரி, அவங்களுடைய லைஃப் உனக்கு காமெடியாக இருக்கா, பாவம் யாழினி என்றபடி யாழினியை பின்தொடர்ந்தாள். பிறகு இவர்கள் மூவரும் அவர்கள் இருவருக்கும் எதிரே இருக்கும் இருக்கையில் அமர, அபிமன்யு யாழினி அவனுக்கு எதிரே வந்து அமரும் அரவம் உணர்ந்தாலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமர்ந்திருந்தான். அவளை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. அது யாழினிக்கு இன்னும் கோபத்தை அதிகரிக்க அவனை முறைத்தபடியே அமர்ந்திருந்தாள். விசாலாட்சி ரூமில் இருந்து வெளியே வந்தவர் தன் மகளும் அபியும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தும் காட்சியை பார்த்ததும் அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை.
உடனே கிருஷ்ணமூர்த்தியின் அறைக்குள் ஓடியவர், இங்க பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவங்க 2 பேரும் மனசுலயும் ஏதோ எண்ணம் இருக்கு. இல்லைன்னா அபி ஏன் சம்மந்தம் இல்லாமல் என் பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட போறான்? சிடு சிடுன்னு இருந்தவன் இப்போ சிரிச்சு சிரிச்சு பேசுறான். நீங்களே வந்து பாருங்க. இன்னைக்கே இதுக்கு என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவு எடுக்கணும். கிருஷ்ணமூர்த்தி, என்ன உளர்ற நீ? அன்னைக்கும் இப்படி தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். அவன் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசாமல் போயிட்டான். இப்போ திரும்பவும் என்னை வந்து அசிங்கப்பட சொல்றியா? நான் வரமாட்டேன். விசாலாட்சி, ஐயோ மாமா, அப்போ இருந்தது வேற, இப்போ வந்து பாருங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா உட்கார்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. எனக்கு என்னமோ அபி மனசு மாறிடுச்சுன்னு தான் தோணுது. கிருஷ்ணமூர்த்திக்கும் அபியின் மனது மாற வேண்டும் என்பது தானே எண்ணம். ஒருவேளை இவ சொல்றது நிஜமா இருக்குமோ என்று எண்ணியவர் விசாலாட்சியுடன் ஹாலிற்கு வந்தார். அவருக்கும் இந்த காட்சியை பார்த்து பெரும் மகிழ்ச்சியே. கடகடவென அவர்களை நோக்கி சென்ற விசாலாட்சி அபிமன்யுவிடம், மாப்பிள, இன்னொரு இட்லி வைக்கவா என்று இன்முகமாக கேட்டார். அவரை பார்த்து நெருப்பை கக்கும் விழிகளால் முறைத்த அபிமன்யு மீண்டும் உணவருந்த தொடங்கினான். ஆனால் விசாலாட்சி அதையெல்லாம் உணராமல், மாப்பிள இது வேண்டுமா, மாப்பிள அது வேண்டுமா என்று அவனை நச்சரித்து கொண்டே இருந்தார். ஷைலஜா யாழினியை பார்த்தவள், யாழினி கோபமாக இருப்பதை உணர்ந்து தன் அம்மாவிடம், மாம், என்ன பண்றீங்க நீங்க? அவனுக்கு வேணும்னா அவனே வச்சு சாப்பிடுவான். அவன் என்ன குழந்தையா? இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? விசாலாட்சி சிரித்தபடியே, சும்மா இரு ஷைலு, இனிமே மாப்பிள்ளையை நீ அவன் இவன் எல்லாம் கூப்பிடக்கூடாது, மரியாதையாக தான் கூப்பிடணும். ஷைலஜா யாழினியின் நிலையை இப்பொழுது நன்றாகவே உணர்ந்தாள். ஏனென்றால் அவளும் இப்பொழுது காதல் வசப்பட்டிருக்கிறாள் அல்லவா? கிஷோரை பற்றி யாராவது இப்படியெல்லாம் பேசினால் தனக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தானே யாழினிக்கும் இருக்கும் என்று எண்ணியவள், மாம் என்றால் பல்லை கடித்தபடி. விசாலாட்சி, என்னடி சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுற? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? மாப்பிள்ளையை கவனிக்கிறது ஒரு தப்பா? ஷைலஜா, இப்போ எதுக்கு நீங்கள் அபியை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறீங்க? எப்பையும் போல பெயர் சொல்லியே கூப்பிடுங்க, கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு என்றால் முகத்தை திருப்பிக் கொண்டு. விசாலாட்சி, இதுக்கு முன்னாடி எப்படி வேண்டும்னாலும் கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் இப்போ இவர் நம்ம குடும்பத்து மாப்பிள்ளையாக போகிறார்ல, மாப்பிள்ளைன்னு கூப்பிடாமல் பெயர் சொல்லி கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? ஷைலஜா, என்னமாம் பேசுறீங்க நீங்க? யாரு யாருக்கு மாப்பிள்ளை ஆக போகிறார்? விசாலாட்சி, நம்ம அபிதாண்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்ல என்று கூறவும் யாழினிக்கு தலையில் இடியே விழுந்தது போல் ஆனது. அதிர்ச்சியாக அபிமன்யுவை திரும்பி பார்த்தாள். அவனோ யாரோ எதையோ பேசுகிறார்கள் என்பது போல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் இதற்கு எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் அமர்ந்திருப்பது யாழினிக்கும் சந்தேகத்தை தூண்ட, கூடவே பெரும் கோபத்தையும் தூண்டியது. இதற்கு மேல் பொறுத்திருந்தால் தன் வாழ்க்கை இன்றே பறிபோகிவிடும் என்று எண்ணியவள், நாம் தான் இதற்கு ஏதாவது முடிவெடுக்க வேண்டும் என்று மனதிற்குள் முடிவெடுத்தாள். கோபமாக எழுந்து நின்றவள், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில்? ஏன் உங்களுக்கு இந்த ஊரில் வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? என் புருஷன் தான் கிடைச்சாரா? எப்போ பார்த்தாலும் அவரையே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, எத்தனை தடவை தான் ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க என்றாள் வெடுக்கென்று. இதை யாருமே சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் அபிமன்யுவிற்கும் கூட பெரும் ஆச்சரியமாக தான் இருந்தது. மீரா கிச்சனிலிருந்து கோபமாக பேசும் யாழினியின் குரலை கேட்டு வெளியே ஓடி வர, அதே போல்தான் வள்ளியம்மையும் ரூமில் இருந்து வெளிவந்து பார்த்தார். ஆரியன் ஆரணியின் காதில், நான் சொன்னேன் பாத்தியா, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு என்று கூறி சிரித்தான். ஆரணி, ஷெட்டபாரி, எல்லாம் முன்னால் தான், சும்மா இருந்தவளை நல்லா ஏற்றி விட்டு வச்சிருக்க. ஆரியன், அவ புருஷனை இன்னொருத்தி கட்டிக்க போறேன்னு சொன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாளா? இவ பேசுறது தான் கரெக்ட், நீ கொஞ்சம் சும்மா இரு ஆரணி என்று கூறிவிட்டு நடப்பவற்றை சுவாரஸ்யமாக பார்க்க தொடங்கினான். கிருஷ்ணமூர்த்தி, நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும், 2 பேருக்கும் பிடிச்சு நடக்கிற கல்யாணத்துக்கு தான் மதிப்பு இருக்கு. அபி நடந்து கொள்வதை பார்த்தாலே தெரியல அவனுக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலன்னு. யாழினி, அவர் உங்ககிட்ட சொன்னாரா என்னை பிடிக்கலன்னு? எதை வச்சு சொல்கிறீங்க அவருக்கு என்ன பிடிக்கலன்னு? கிருஷ்ணமூர்த்தி, பிடிக்காம தான் உன்னை விட்டு அவன் பிரிஞ்சிருக்கான், அதுலேயே தெரியலையா உன்னை அவனுக்கு பிடிக்கலன்னு? யாழினி மீராவை பார்த்து, அத்தை, நீங்கள் தானே சொன்னீங்க காலேஜ் முடிகிற வரைக்கும் ஆரணி ரூமில் தங்குன்னு. இப்போ பாருங்க, இவங்க எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்களே சொல்லுங்க. யாழினியை பார்க்க மீராவிற்கும் பாவமாக இருந்தது. மீரா, அப்பா தேவையில்லாமல் பேசாதீங்க, நான் தான் ஆரணி ரூமில் தங்க சொன்னேன். அவள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் ஏன் எதுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்க? கிருஷ்ணமூர்த்தி, இங்கே பாரு மீரா, நீ சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு காரணம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அபி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவன் அதை மாற்றிக்கவே மாட்டான். அவன் மனசில் உண்மையாகவே யாழினியை பிடிச்சிருக்குன்னா யாருக்காகவும் அவளை இப்படி பிரிஞ்சிருக்க ஒத்துக்க மாட்டான். அது நீயா இருந்தாலும் சரிதான் என்று மீராவிடம் கூறியவர் மீண்டும் யாழினியை பார்த்து, நீ இவ்வளவு பேசுகிற, ஆனால் அபி ஏதாவது உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறானா பாத்தியா? அவன் மனசில் இப்போ ஷைலஜா தான் இருக்கா. ஷைலஜா, நீங்கள் எல்லாரும் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க.
அபி மனசுல எப்பயுமே யாழினி மட்டும்தான் இருப்பா. என் மனசுலையும் அபி மனசுலையும் எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது. நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிக்கிட்டு இருக்கோம். விசாலாட்சி கோபமாக, என்ன உளறுற ஷைலு என்றார் பற்களை கடித்தபடி. ஷைலஜா, இங்க பாருங்க மாம், எத்தனை தடவை நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தவனை 2ஆம் தாரமா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று கோபமாக கூறிவிட்டு, அபி நான் கார்ல வெயிட் பண்றேன் என்று வெளியேறிவிட்டாள். விசாலாட்சி செல்லும் ஷைலஜாவை பார்த்து, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஷைலு? அபி மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ எவ்வளவு லக்கியா இருந்திருக்கணும். 2ஆம் தரமா இருந்தா என்ன, 3ஆம் தரமா இருந்தா என்ன? ஷைலஜா திரும்பி தன் தாயை அருவருப்பான பார்வை பார்த்தவள் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் வெளியேறிவிட்டாள். கிருஷ்ணமூர்த்தி அனைவரின் முன்புமே, இங்க பாரு விசாலாட்சி, என் பேரனே அமைதியா இருக்கான், அதுக்கு என்ன அர்த்தம்? உன் பொண்ணை கட்டிக்க அவனுக்கே சம்மதம்னு தான் அர்த்தம். உன் பொண்ணு ஏன் இப்படி முரண்டு பிடிக்கிறாளோ தெரியல. உன் பொண்ணை நீ தான் பேசி மாற்றணும். அவ மட்டும் சரின்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அனைவருமே அதிர்ச்சியாக பார்க்க, ஆனால் அபிமன்யுவிடம் இதற்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அனைவருக்குமே அபிமன்யுவின் செயலில் குழப்பமாக இருக்க, மீரா, அப்பா நீங்க பேசுறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவார். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இதை இதோட விடுவது தான் நல்லது. கிருஷ்ணமூர்த்தி, எனக்கு என் பேரனோட வாழ்க்கை தான் முக்கியம். அவனுக்காக நான் யாரை வேணும்னாலும் எதிர்த்து நிற்பேன். மீரா ஆற்றாமையுடன், அபி இங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா என்றார் சந்தேகமாக. அனைவருக்குமே அபி என்ன கூறப்போகிறான் என்பதை கேட்க ஆவலாக இருக்க, யாழினிக்கு அபிமன்யுவை பார்த்தாலே கோவத்தின் அளவு ஏறிக்கொண்டே போனது. இவ்வளவு தூரம் அனைவரும் பேசியும் அபிமன்யு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றவில்லையே, ஏன் யாழினிக்கு கூட சப்போர்ட்டாக எதுவும் பேசவில்லையே என்ற கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். அபிமன்யு கையை கழுவிவிட்டு எழுந்து நின்றவன், மாம் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, என்னுடைய முடிவை நாளைக்கு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டான். ஆரியனுக்கு அபிமன்யுவின் செயலில் புஷ் என்று ஆகிவிட்டது. கிருஷ்ணமூர்த்திக்கு மிக்க மகிழ்ச்சி, மீராவிற்கு குழப்பம், யாழினிக்கோ பதட்டம், குழப்பம், சந்தேகம், வருத்தம் என ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு கொண்டு வந்தது. அபிமன்யுவின் செயல் என்னவாக இருக்கும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.